ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை மாற்றுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, உங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜுக்கு வாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து 3 டாட் இருக்கும். ஓகேவா, எடிட் ப்ரொஃபைல் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் கீழே பார்த்திங்க அப்படின்னா சர்ச்சுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றும் போது என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் படித்து பார்த்துட்டு டர்ன் ஆனாக கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ உங்கள் ஆடியன்ஸை க்ரோ பண்ணிக்கலாம், மானிட்டைசேஷன் டூல்ஸ் கிடைக்கும், ப்ரொஃபஷனல் டூல்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எகைன் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பப்ளிக்கில் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்கில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கண்டென்ட் வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரும். ஓகேவா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பப்ளிக்கில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ஃபாலோவர்ஸ் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார் ஆப்ஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி போய்க்கலாம் அடுத்த பேஜுக்கு. ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்சைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பட்டன் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெல்கம் மெசேஜ் கொடுத்துட்டு ஸோ இது உங்கள் ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கானோட சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. வேணுன்னா நெக்ஸ்ட் கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே கோ டு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆடியன்ஸ் லெவல் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து ஹோம் பேஜ் போய்க்கலாம். ஹோம் பேஜ் போயிட்டு ப்ரொஃபைல் பேஜ் வந்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாலோவர்ஸாக மாறிட்டாங்க. ஓகேவா, ஸோ 2.2 ஃபாலோவர்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு காமிச்சிது, இப்போ ஃபாலோவர்ஸ்ன்னு காமிச்சிது. ஸோ ஃபேஸ்புக் பேஜ் ரன் பண்ண முடியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா.